திருப்பரங்குன்றத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டும் சந்தனக்கூடு விழா, அதாவது மலை மேல அனுமதிக்கப்பட்டது. அப்போ உடனே இவங்க மலை மீது போயிட்டு அந்த பிறைக்கூடி ஏற்றுவதற்கெல்லாம் அனுமதி தந்தார்கள். அப்பொழுது போனார்கள். அப்போ கூட இந்துக்கள் எங்களை மட்டும் நீங்க அனுபவிக்கலையே, இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம். அப்படி மலை மேல இவங்க கொடிக்கட்ட போன சமயத்துல கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்திலையும் இவர்கள் அங்கு பிறைக்குடி ஏற்றினார்கள் அப்படின்னு சொல்லி அப்பொழுதுல இருந்தே அந்த சர்ச்சை, அந்த பிரச்சனை வந்தது. இந்துக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. கோர்ட்டும் கூட எப்படி நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை பார்த்து கேள்வி எழுப்பும் பொழுது அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாரு, இல்ல எங்களுக்கு தெரியாமையே கட்டிட்டாங்க, எங்கள்கிட்ட அனுமதி எல்லாம் வாங்கல, அப்ப நாங்க நடவடிக்கை காவல்துறையிடம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில வருவாய்த்துறை அதிகாரியும் இந்த அறநிலையத்துறை அதிகாரியும் இணைந்து அந்த கள்ளத்தி மரத்துல இருந்த கொடியை அகற்றி இருக்கிறார்கள். இப்போ இந்த கொடி அகற்ற பெற்ற பிறகு இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, தர்கா சார்பில் இவர்கள் மேல காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகாரே ஒரு செட்டப், முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நீதிபதி முன்னாடி என்ன சொன்னாரு இந்த அறநிலையத்துறை அதிகாரி, நாங்க இது ட்ரெஸ்பாஸ் தான், இந்த கிரிமினல் ட்ரெஸ்பாஸுக்கு எதிராக நான் காவல்துறையில் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து பை ப்ராசஸ் ஆஃப் லா அதை நாங்க ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சந்திரசேகருங்கக்கூடிய அவங்களுக்காக வேண்டி ஆஜரான அவங்க தரப்பு வக்கீல்கிட்ட இவங்க சொன்னது நீங்க நோட் பண்ணிக்கிங்க அப்படிங்கக்கூடியதை சொல்லிட்டு இவங்க சொன்னதையும் அவர் அந்த இடத்த ஜட்ஜ்மெண்ட்லையும் அதில் அந்த ஆர்டர்லையும் இந்த இன்ட்ரீம் ஆர்டர்லையும் அவர் அதை மென்ஷன் பண்றார், குறிக்கிறார். இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன, இந்த கொடி அகற்றப்படுவதற்கான புகார் என்பதை கோவில் சார்பாக காவல் நிலையத்தில் கொடுக்கவில்லை என்பது நம்ம நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கொடுக்கலைங்கிறது மட்டும் இல்லாம அதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் புகார் கொடுக்கவில்லை, ஏன் இந்த கொடியை இன்னும் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னும் அகற்றவில்லை அப்படின்னு சொல்லி இந்துக்கள் தரப்புல போராட்டம் நடக்குது. இதை கேள்வி கேட்ட திரு ஹெச் ராஜாவுடன் பல ஹிந்துக்களை காவல்துறை கைது செய்தது, இதுவும் நடந்தது. இதெல்லாம் நடந்து இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே அங்க மிதி விழுந்தாச்சு. பிப்ரவரி மாசம் இந்த கண்டெம்ட் கேஸ் திரும்பி வரப்போகுது, எலெக்ஷன் வேற வருது. அப்ப ஏன் கொடியை அகத்தலைங்கக்கூடிய குரல் வந்த உடனே இவங்களே போய் அந்த கொடியை அகத்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், கொடியை ஏற்றிய தர்கா கமிட்டியின் மீது இதுவரை இவர்கள் புகார் கொடுக்கவில்லை. இவங்க அகற்றின உடனே தர்கா இவங்க மேல புகார் கொடுக்குறாங்க. எப்படி, இடம் கோயில் இடம், இவன் ட்ரெஸ்பாஸ் பண்ணி கொடியை கொண்டு நட்டுவான்னா இதை அந்த இடத்துக்கு சொந்தமான கோவில் நிர்வாகம் அதை அகற்றுமா, அதுக்கு இவங்க மேல கொடுப்பாங்களாம். அப்போ முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வேண்டியது யாரு, கோவில்ல. நீங்க அப்படித்தானே கோர்ட்ல சொன்னீங்க. இப்ப இவங்க கொடியை எடுத்தாச்சு. இப்ப தர்கா நிர்வாகம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, நீ கொடியை எடுத்து போட்டியேன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், தர்காவுக்கு மேல முதல்ல நீங்க கொடியை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கொடுத்துருக்கோம். இப்ப இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கக்கூடியது இப்ப மறைஞ்சு போயிடும். நாங்க கொடி எடுத்தோம், தர்கா கேஸ் கொடுத்தாங்க, ஆனாலும் நாங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, அப்ப நாங்க எவ்வளவு நடுநிலையாக நடந்து கொண்டோம் அப்படின்னு நாளைக்கு ஏமாத்துறதுக்கு தானே இந்த செட்டப். இது 100க்கு 100 ஊரை ஏமாத்துற செட்டப். ஆனா எதை நம்ம இந்த இதுல கவனிக்கணும்னா, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வரும்போது இந்த விஷயங்கள் நான் சொல்லி இவ்வளவு நாள் ஏன் கம்ப்ளைண்ட் இது பண்ணல, இதையும் இந்த கண்டெம்ப்ட்ல சேர்க்கணும். எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், எப்படியாவது திருப்பரங்குன்ற மலையை துலுக்கங்கையில கொடுத்துடும். அதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அது அவ்வளவு வழியும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கக்கூடியதை மறுபடியும் இந்த செய்தி உறுதி செய்வதாக நான் பார்க்கிறேன். Tara Divine Awards 2025.